இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ். அதாவது எனக்கு இப்படிதான் இருக்கணும், எனக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம் நார்ம்ஸ் இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்படி இப்படி இருந்தாதான் குடும்பம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்ப அப்படி எப்படி நான் என்ன எது எது எப்படி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறணும், எது எது எப்படி எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறணும், எது எது எப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறனோ அந்த கண்டிஷன்ஸை நானே கிரியேட் பண்ணுவேன். அதுக்குள்ள என்னோட பார்ட்னரை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். என் ஒய்ஃப் அதுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். இயற்கையாவே அவங்களுக்கு அது இல்ல அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோட ஆசைகளையும் எண்ணங்களையும் திணிப்பேன் அப்படின்னும் வந்து அதை வந்து சொல்லலாம். பட் அந்த திணிப்பும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இவங்க பேசிக்காவே அதீத புத்திசாலிகள். நிறைய விஷயம் அலசி ஆராய்ச்சி ரொம்ப தெளிவா வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா பார்ட்னர்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, அது தப்பா தானே போய் முடியும். உன்னோட ஆசைகளை நீ என்கிட்ட திணிக்க பார்க்காத அப்படின்றத டைரக்டாவே பார்ட்னர்ஸ் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, எதிராளியினோட பலவீனத்தை வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எதிராளியினோட பலவீனத்தை யூஸ் பண்ணிட்டு தப்பான விதத்துல இல்ல, நல்ல விதத்துல. ஒரு பிசினஸ் அப்படி இல்லைன்னா எதிராளிக்கு என்ன பலவீனம், அவனை எங்க அடிச்சா வலிக்கும், இதெல்லாம் வந்து கண்ணிக்கு தெரியும். டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ், அதீத புத்திசாலிகள், நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிக்கு இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஸை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்றது அப்படின்றதும் தெரியும். இதுக்கும் மேல பார்ட்னர்ஸ் வந்து இப்ப நிறைய வந்து பாருங்க, இது இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க,